ஸோ பாருங்கள், தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இது டிஎன்பிசி டாபிக். சரிங்களா? அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு டாபிக் வரும். ஸோ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ இதில் ஒரு கண்டென்ட் நம்ம பார்க்கலாம். இந்த கண்டென்ட்டில் வந்து வரிசையாக ஒரு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 5th சாப்டர் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ் லெசன் 11 இருக்குது. 11th எக்கனாமிக்ஸ் லெசன் 11 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த டாபிக் உள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஆனால் அது எக்ஸாமுக்கு பத்தாது. நிறையா வந்து நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின்ஸ்லாம் படித்து இப்போ கரண்ட்டு சுச்சுவேஷன்ஸ் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அப் டு டேட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்கனாமிக்ஸ் பாலிட்டிலலாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிறத வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் நியூஸ் சேனல்ஸில் போய் பார்த்துக்கணும். சரி, பார்க்கலாம். இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து இந்த எவ்வளவு வந்து ரேங்க் எடுத்திருக்காங்க, என்னென்ன வகையில் தரவரிசைகள் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜியாகிரபிக்கில் வந்து 11th பிளேஸில் இருக்கும். அதாவது புவியியல் ரீதியாக 11வது இடத்துல இருக்கும். மக்கள் தொகையில் இந்தியாவில் வந்து 6th பிளேஸில் இருக்கும். சரிங்களா? ஜிடிபி எடுத்துக்கிட்டோன்னா செகண்ட் இன் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ். இந்தியாவிலே வந்து நம்ம ஜிடிபியை கான்ட்ரிபியூட் பண்ணுறது 2வது மாநிலமாக இருக்குது. சரிங்களா? தனிநபர் வருமானத்தில் வந்து 3வது இடத்துல இருக்கும். சரிங்களா? பெர் கேபிட்டா இன்கம் வந்து 3வது இடத்துல இருக்கும். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து 3rd பிளேஸில் இருக்கும். அந்நிய நேரடி முதலீடு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் தொழில் துறை உற்பத்தியில் வந்து 3வது இடத்துல இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி படிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆனது வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 2025-24 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.62 லட்சம் பர் கேபிட்டா இன்கம் வந்து ஹிட் ஆகிருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஆவரேஜு ஸோ ஹிஸ்டாரிக்கலி 3rd இன் எஃப்டிஐ வந்திருக்குது. ரீசன்ட் டிபிஐடி அவங்களுடைய டேட்டாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு 5th நேஷ்னலி கியூமுலேட்டிவ் எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் பிரிங்கிங் இன் ஓவர் ஸோ யூஎஸ் பில்லியன் எவ்வளோங்க, $17.29 பில்லியன் வந்து நம்ம வந்து இதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஸோ இதே தமிழில் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், தமிழ்நாடு ரேங்கிங் சம்மரியை வந்து இப்போ பார்த்தது ஒரு அவுட்புட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. அதே நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஜியாகிரபிக்கலி நம்ம வந்து 11th பிளேஸில் இருக்கோம். அதே மாதிரி பாப்புலேஷனில் வந்து 6th பிளேஸில் இருக்கும். ஜிடிபி 2nd பிளேஸ். ஸோ பிசிஐ வந்து 3, எஃப்டிஐ 3, இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் வந்து 3rd பிளேஸில் இருக்கும். ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும், எக்ஸாமில் கேட்பாங்க. சரி, பொருளாதாரம் தமிழ்நாட்டில் வந்து சிறப்பு அம்சங்கள் என்னன்னா, அதாவது ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபாஸ்டஸ்ட் க்ரோத்துங்க நம்மளுது. எஸ்ஜிடிபி இன் தமிழ்நாடு ஹேஸ் பீன் ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் இன் இந்தியா சின்ஸ் 2005 வந்து நம்ம வந்து தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குதாம்மா. அதே மாதிரி தமிழ்நாடு வந்து 3வது பிளேஸில் இருக்குது. எதுலன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஹெச்டிஐன்னு சொல்லக்கூடிய மனித வளர்ச்சி குறியீட்டில் வந்து 3வது இடத்துல இருக்கும். இதுக்கான ஆதாரம் வந்து பார்த்திங்கன்னா யூஎன்டிபி 2015 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு 3rd டைம்ஸ் ஆஃப் தி இன்வெஸ்டட் கேபிட்டல்ஸ் 2.9 lakhs crores வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதோடைய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 6.19 lakhs crores வந்து எடுத்துகிட்டு இருக்கோமா. அதே மாதிரி ஃபேக்ட்ரிஸில் வந்து பார்த்திங்கன்னா 17% இருக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் வந்து 16% ஷேர் வச்சுருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாடு ஃபஸ்ட்டு இன் தி நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ். சரிங்களா? ஸோ தொழிற்சாலை தொழில் நிறுவனங்கள் பணி செய்வோருடைய தொழிலாளர்கள்லாம் கணக்கெடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து மற்ற மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாடு முதல் இடத்தை தக்க வச்சுட்டு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி நித்தி ஆயோக் ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டு பிரகாரம் நம்ம ஏதாவது 3வது இடத்துல இருக்கோம். எதுலனா சுகாதார குறியீடு. ஸோ 3rd பிளேஸ் ஹெல்த் இண்டெக்ஸில் வந்து நம்ம இருக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி ஹையஸ்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன்ஸ், உயர்கல்வி படிக்கிறதுல வந்து மொத்த சேர்க்கை விகிதம் நம்ம அது அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு. அதே மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்காங்க. ரேங்க் ஃபஸ்ட் இன் தி ரெனியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் உற்பத்தியில் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி 2025-26 என்ன ஒரு அப்டேட் நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு கரண்ட்லி ஹோஸ்ட்
15.4% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் ஃபேக்ட்ரிஸ், எவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் இருக்கோ அதில் 15.4% இருக்காங்களாமா. அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் வந்து 41% இருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி ஹையஸ்ட்டு கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ, சரிங்களா, ஹையஸ்ட்டு கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ இது கமர்ஷியல் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் வந்து தமிழ்நாடு இருக்குது. அதே மாதிரி எம்எஸ்எம்இ சொல்லுவாங்க, அதாவது சிறு குறு தொழில்கள் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசல், சரிங்களா, முன்மொழியில் வந்து முதல் இடத்துல நம்ம இருக்கோம். ஸோ நிறைய டேட்டாஸ் இருக்குது. நீங்கள் நம்பர் ஆஃப் டைம்ஸ் படித்து அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ நம்மள்ட்ட இருக்கிற ஓல்டு ரிசோர்ஸ் எடுத்து பார்க்குறோம். அது வாட்டர் ரிசோர்ஸ் என்னென்னா வள ஆதாரங்கள் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா நீர் உடையது பார்த்திங்கன்னா 3% எங்கே இருக்குது ஸ்டேட்டில் வந்து வாட்டர் ரிசோர்ஸு. அதில் 4% லேண்ட் ஏரியா எகெயின்ஸ்ட் 6% ஆஃப் தி பாப்புலேஷன்ஸ். ஸோ 3% நீர் ஆதாரங்கள் இருக்குது, 4% நிலப்பரப்பு இருக்குது, 6% மக்கள் தொகை இருக்காங்க. இது எதை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க? இந்தியாவில் வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. அதில் வந்து 47% நம்மளுக்கு எங்கேருந்து வந்து மான்சூன் கிடைக்குது அப்படின்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன். இது ஆல்ரெடி எக்ஸாமில் இது ஒரு கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து எங்கேருந்து மழைப்பொழிவு அதிகமாக கிடைக்கிறது அப்படின்னா வடகிழக்கு பருவமழையில் தான் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 17 ரிவர்ஸ் பேசின்ஸ் இன் தமிழ்நாடு, 14 ஆற்று படுக்கைகளும் காணப்படுது, சரிங்களா. அதே மாதிரி அந்த கிணற்று நீர் பாசனம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து 56% நம்ம அதிகமாக நீர்ப்பாசனம் வந்து கிணற்று நீர்ப்பாசனத்தில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு கணக்கு பார்த்தோன்னா ஒரு டேட்டா டேபிள் ஒன்று எடுத்து பார்க்குறோம். அந்த டேபிளில் வந்து பாருங்கள் 81 ரிசர்வாயர்ஸ் நீர்த்தேக்கங்கள் இருக்குது, 2239 கேனல்ஸ் கால்வாய்கள் இருக்குது. அதே மாதிரி குளங்கள் வந்து 41,262. அதே மாதிரி குழாய் கிணறுகள் வந்து 3,20,777, 14,92,359 என்னது அது ஓப்பன் வெல்ஸ் கிணறுகள் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இருக்குது. ஸோ நீர் ஆதாரத்தை பார்த்தோம். அடுத்து தமிழ்நாட்டில் கனிம வளங்கள் என்னென்னா மினரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு போனால் நேராக நம்ம இங்கே கடலூருக்கு போய் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அங்கே தான் என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், சரிங்களா. கடலூர் மாவட்டத்தில் 87% தேசிய பங்கு நம்ம அங்கேருந்து தான் கொடுக்குறோம். ஸோ கிட்டத்தட்ட இதில் கிடைக்கக்கூடிய அந்த மின்சார உற்பத்தி அது இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நம்ம மாவட்டத்துக்கு, அதை நம்ம மாநிலத்துக்கு விட நம்ம மாநிலத்துக்கு ரொம்ப சொற்பத்தை தான் இது போகுது. இதோடைய எம்ஓயுவே பார்த்திங்கன்னா வேறு மாநிலத்துக்கு தான் இது அதிகமாக போகுது, சரிங்களா. அடுத்த ஒன்று பாருங்கள், மேக்னசைட் வந்து கிடைக்கிறது வந்து சேலத்தில் கிடைக்குது, பாக்சைட் ஓர் வந்து ஏற்காடில் கிடைக்குது, இரும்பு தாது கஞ்சமலையில் கிடைக்குது, மாலிப்டினம் வந்து எங்கே இந்த ஊர் பாருங்கள், மாலிப்டினம் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரடிக்குட்டம் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரடிக்குட்டத்தில் வந்து மாலிப்டினம் கிடைக்குது. இது மாதிரி கனிம வளங்கள் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் டிஃப்ரெண்ட் ஏரியாவில் கிடைக்குது. எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிக்னைட் 87% வந்து பங்கு இருக்குதாமா. அதே மாதிரி வெர்மிகுலைட் 66%, கிரானைட் 42%, அதே போல் ஜிர்கான் 38%, கிராஃபைட் வந்து 33%, சரிங்களா. இந்த டேட்டாலாம் வந்து கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து வச்சுக்கணும், சரிங்களா. அப்புறமேட்டு பார்த்தோம்னா 7,21 கோடி, சரிங்களா. அவ்வளோ வந்து மக்கள் தொகை வந்து இருக்காங்களாமா. இந்தியாவில் வந்து 6வது மாநிலமாக இருக்குது மக்கள் தொகையில். அதே மாதிரி டென்சிட்டி பாப்புலேஷன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 555, சரிங்களா. அதோடைய ரேங்க் எடுத்துட்டோம் நேஷ்னல் ஆவரேஜில் 300, அதாவது நேஷ்னல் ஆவரேஜில் 382, அதாவது 12வது மாநிலமாக இருக்குது. 555 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து மக்கள் வந்து வாழ்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படி சொல்ல முடியுமா? அந்த பாப்புலேஷன் டென்சிட்டினா என்ன மீனிங்க, அந்த ஃபுல்லாகவே ஒரு கிலோமீட்டரில் 555 பேர் வாழ்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பாருங்கள், அர்பன் பாப்புலேஷன் நகர்ப்புற மக்கள் தொகையில் வந்து 48.4% இருக்காங்க. இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் பார்க்கும்போது 31.5% இருக்குது. அதே மாதிரி செக்ஸ் ரேஷியோவில் வந்து 1995, ஸோ 1000 ஆண்களுக்கு
995 பெண்கள் காணப்படுறாங்களாமா. 3வது இது வந்து மாநிலமாக இருக்குது. இதில் எழுத்தறிவு விகிதத்தில் 80.33% வந்து 3வது இடத்துல இருக்குது. ஸோ இந்த டேட்டா பாருங்கள், ஹெல்த் அண்ட் சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்த்துக்கணும். ஐஎம்ஆரோடைய இண்டிகேட்டர் வந்து தமிழ்நாட்டில் வந்து 17வது ரேங்க்கு, சரிங்களா. இந்தியா வந்து வேர்ல்டு லெவலில் 34 ரேங்க் அப்படி பார்க்கணும். எம்எம்ஆரில் வந்து 79, 159. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது ஆயுட்காலம் 70.6, 70 வயசில் இறந்துடுறாங்க, சரிங்களா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 67 வயசில் இறந்துடுறாங்க. அதே மாதிரி எழுத்தறிவு விதம் 80.33, இந்தியாவில் 74.04. செக்ஸ் ரேஷியோ 995, இந்தியாவில் வந்து 940. ஸோ இந்த டேட்டாலாம் நீங்கள் வந்து தெளிவாக சிறப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். கேட்பாங்க எக்ஸாமில், சரிங்களா. கேட்டாங்க, ஏற்கனவே கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் தான் படிக்க மாட்டீங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஜிஎஸ்டிபின்னா என்னது? கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜென்ரலி வந்து ஜிடிபி தெரியும், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது வந்து ஸ்டேட்டுக்குரியது, மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஆண்டுதோறும் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களையும் கணக்கெடுத்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ பண மதிப்பு இருக்குதுன்னு பார்க்குறது தான் இந்த கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். சரி, தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 2வது லார்ஜஸ்ட்டு எக்கனாமி இன் இந்தியா வித் எ ஜிஎஸ்டிபி ஆஃப் $207.8 பில்லியன். எப்போது? 2016-17 கணக்கின்படி. ஸோ எக்ஸாமில் கேட்கும்போதே 2016-17 கணக்கின்படி அப்படின்னு சொல்லி தான் கொஷின் கேட்பாங்க. அது கரெக்டாக படித்து வச்சுங்க. இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸும் அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸும் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 2025-26 எப்படின்னா தமிழ்நாடு எப்படி இருக்குதுங்க? $35.68 ட்ரில்லியன், அதாவது US $420 பில்லியன் வந்து 25-26 இருக்குது. இது வந்து உண்மையான ஒரு மதிப்பீடாமா, அது வந்து உண்மையான வளர்ச்சியை இது காட்டுது. மேலும் 2031 வந்து $1 ட்ரில்லியன் எக்கனாமிக் கோல் பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா. 2031 அவங்க கணக்கீடு பண்ணியிருக்க வந்து இந்த டார்கெட்டில் நம்ம வந்து அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் சொல்கிறாங்க. சரி, வேலையின்மை, வறுமை, அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டியில் தமிழ்நாடுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து தேசிய சராசரி வேலையின்மை விகிதம் 50ஆகவும் தமிழ்நாடு 1000க்கு 42ஆகவும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா 22வது இடத்துல வேலையின்மையில் வந்து என்ன ரேங்க் அதிகமாக இருக்கணும். வேலையின்மையில் ரேங்க் அதிகமாக இருக்கணும், குறைவாக இருக்கக்கூடாது, சரிங்களா. அதாவது நெகட்டிவ் இண்டெக்ஸ். இது நெகட்டிவ் இண்டெக்ஸில் வந்து தமிழ்நாடு எப்போ சிறப்பாக இருக்குன்னா, நிறைய இடத்துல பின்னாடி தள்ளி இருந்தால் தான் அது சிறப்பு. முன்னாடி வந்தால் வேலையின்மை ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு அர்த்தம். சரி, இந்த செக்டரல் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஆல்ரெடி இந்த கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எந்த செக்டர் வந்து அதிகமாக பொருளாதாரத்தை ஈட்டு கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் செக்டர் 64%. சர்வீஸ் செக்டர்னால் எது வரும்? பேங்கிங், சரிங்களா, ஐடி, சரிங்களா, அதெல்லாம் வந்து 64% வந்துடுது. இண்டஸ்ட்ரீஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28%. அக்ரிகல்ச்சர் எவ்வளோ குறைஞ்சிருச்சு பாருங்கள், ஜஸ்ட் 8% தான் எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது. அதில் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சரை பார்க்கலாம். பெரிய அளவில் வேலை வாய்ப்பு அப்படின்னா என்னாச்சும், வேலை வாய்ப்பு மற்றும் உணவு வழங்குவது எதுங்க? இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான். இந்த விவசாயத்துறை கிட்டத்தட்ட 8% தான் இருக்குது. இது எப்படி பார்த்தாலும் மெதுவாகன வளர்ச்சி தான் ஏற்படுது. இது காரணம் நமக்கே கிளியராக தெரியும். என்னென்னா, கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாய மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்க, இந்த விவசாயத்தில் வந்து ஈடுபடாமல் அவங்கள வந்து ஃபர்தராக ஐடி கம்பெனியில் படிக்க வச்சு அர்பனுக்கு, அதாவது சிட்டிக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. திரும்ப வந்து இங்கே விவசாயம் குறைஞ்சிருது. அவங்களுடைய காலம், அந்த அம்மா அப்பாவுடைய காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே வந்து விவசாயம் யாரும் பார்க்க முடியல. பிறகு அது வந்து அந்த நிலங்கள்லாம் வந்து பரம்போக்கு நிலமாக மாறிடும். அது சொல்கிறது வானத்தை பார்த்துட்டே உட்காந்துருக்க நிலமாக மாறிடும். அதுக்கப்புறம் அது ஃப்ளாட்டாக மாறிடும். அதனால் அக்ரிகல்ச்சர் கிராஜுவலி இதோடைய வளர்ச்சி வந்து குறைவாக இருக்குது, சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் வந்து பிரித்து வச்சுருக்காங்களாமா. அதை நம்ம எத்தனை கொஷின் கேட்பாங்க. ஸோ ஹவு மெனி ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அது லார்ஜஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ் வந்து ஃப்ளவர்ஸ் தான் வந்து லார்ஜஸ்ட்டு ப்ரொடியூசர்.
தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் வந்து ஃப்ரூட்ஸ் அம்மா, சரிங்களா. செகண்ட் பிக்கெஸ்ட் ப்ரொடியூசர் வந்து ரைஸு, நெக்ஸ்ட் ஒன்லி டு வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்தது அதிகமாக அரிசி உற்பத்தி செய்வது இந்தியாவில் அப்படிங்கிற நிலைமை தமிழ்நாட்டுக்கு இருக்குது. சரி, ரேங்கிங்கில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்டேஷன் கிராப்ஸ், பனானா அண்டு கோகனட், செகண்ட் இன் ரப்பர் அண்ட் கேஷ்யூ நட், தேர்ட் இன் பெப்பர், ஃபோர்த் இன் சுகர் கேன். இந்த பிளேசஸ்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 2 or 3 or 4 டைம்ஸ் படித்தா தான் ஞாபகத்தில் இருக்கும். அக்ரிகல்ச்சரல் ஏரியா தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ உணவு பயிர்களுக்காக 72.9% இருக்குது. உணவு அல்லாத பயிர்களுக்கு 27.1% இருக்குது. உணவு பயிர் எது? நம்ம ஜாகிரஃபியில் படிச்சுப்போம். ஃபுட் கிராப்ஸ் எதுங்க? பேடி, சரியா, நெல் தான் வந்து ஃபுட் கிராப்ஸ். அதே மாதிரி உணவு அல்லாத பயிர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது எது வருது? நிலக்கடலை, கிரவுண்ட் நட்ஸ், அதுக்கப்புறம் தென்னை, கோகனட். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பொசிஷன்ஸில் என்னென்ன இருக்காங்க பாருங்கள். இது அருமையான ஒரு சார்ட்டு. மக்காச்சோளம் முதலிடத்துல ப்ரொடக்ஷன் இருக்குது, கம்பு முதலிடம், காட்டன் முதலிடம், கிரவுண்ட் நட் 1, டோட்டல் ஆயில் சீடு, எண்ணெய் வித்துக்கள், கோகனட் வந்து தேங்காய் 2வது இடம், அரிசி 2வது இடம், சுகர் கேன் 3வது இடம், சன்ஃப்ளவர் வந்து 3வது இடம். இப்படி கொடுத்துட்டே இருக்காங்க பாருங்கள். ஜோவர் வந்து சோளம், அது சின்ன சோளம் சொல்லுவாங்களே, அது வந்து 3வது இடம். கோஸ் சேரல்ஸ் வந்து 4th பிளேஸு. அப்படி பார்க்கலாம் டோட்டல் பல்சஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 8th பிளேஸில் இருக்குது, சரிங்களா. இந்த ஃபிகர்ஸ்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸு வரும், ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இண்டஸ்ட்ரி அண்ட் ஹப் லொக்கேஷன்ஸ், அதாவது தொழில்துறை மையங்கள் அப்படின்னு பார்க்க போனால் 110, சரிங்களா, 110 தொழில் பூங்காக்கள், எஸ்டேட்டுகள்லாம் இருக்குது. அதில் வந்து முக்கியமான என்னென்ன துறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, தோலில் வந்து ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி ஞாபகம் வச்சுக்கணும். அவங்களாம் வந்து இந்த தோல் பதனிடுதல் தொழிலில் வந்து ஃபேமஸ் ஆனவங்க. அடுத்து பவர் லூம்ஸ், விசைத்தறி ஜவுளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம், கரூர், ஈரோடு, திருப்பூர், இவ்வளோ நிட்வியர்ஸ் பின்னலாடைகள்லாம் இருக்குது சொன்ன முடியுங்களா. அது மாதிரி சங்கிகிரி பற்றி நமக்கு தெரியும். அதான் வந்து லாரி ஃபீட் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது லாரியை வந்து அந்த லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் தான் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. திருச்செங்கோடு ஃபேமஸ் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்வெல் ட்ரில்லிங் சர்வீஸ். ஸோ ஆள் குழாய் கிணறுகள்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு. இன்ஜினியரிங் அதுக்கெலாம் வந்து ஃபுல்லாக கோயம்புத்தூர் ஸ்பின்னிங் மில்ஸு, சிவகாசி, மேட்சஸ் அண்டு ஃபயர்ஸ். சரி, இண்டஸ்ட்ரியல் லொக்கேஷன் எடுத்து பார்க்கலாம். ஒவ்வொரு அதாவது டிஸ்ட்ரிக்டில் என்னென்னா வந்து ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாமக்கல் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட், பவுல்ட்ரி, அதை ஞாபகம் வச்சுக்கணும். கரூர் எடுத்துக்கிட்டால் கோச் பில்டிங், பவர் லூம்ஸ். ஈரோடு எடுத்துக்கிட்டால் பவர் லூம்ஸ், டர்மரிக். கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டால் ஸ்பின்னிங் மில்ஸ், இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாமில் ஏதாவது ஒன்று கேட்டு விட்ருவான், படித்து வச்சுக்கேன். திருப்பூர் எதுக்கு? நிட்வியர்ஸ், ரெடிமேட் அண்ட் கார்மெண்ட்ஸ். ராஜாபாளையம் வந்து சர்ஜிக்கல் காட்டன் ப்ராடக்ட்ஸ். சிவகாசி சேஃப்டி மேட்சஸ், ஃபயர் ஒர்க்ஸ், பிரிண்டிங்ஸ், இதில் வந்து அவங்களாம் வந்து டாப்பில் இருக்காங்க, சரிங்களா. ஸோ இப்போ 2025 அந்த நிலவரப்படி எக்ஸ்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் 2026 நிலவரப்படி ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாடு இந்தியாவின் முதல் மாநிலமாக உருவெடுத்து உள்ளது அப்படிங்கிறது ரீசெண்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. எவ்வளவு வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்கன்னா $7.99 பில்லியன் வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. இது மாநிலத்தின் ஒட்டுமொத்த சரக்கு ஏற்றுமதி அளவில் 52.07 பில்லியனை வந்து எட்டி உள்ளது சொல்லி ரீசெண்ட் ட்ரெண்டு வந்து முக்கியமானது கேட்பாங்க. சரி, தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது நிக்நேம்ஸ்லாம் நிறையா தமிழ்நாடுக்குள்ளே இருக்குது. கோயம்புத்தூருக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்பேன். நிக்நேம்ஸ்னால் அது ஸோ மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கிறோம். இந்தியாவின் பொறியியல் நகரம் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். பம்ப் சிட்டி ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுவதும் கோயம்புத்தூர். இந்த பெயர்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். டாலர் நகரம் என்று அழைக்கப்படுவது திருப்பூர். அது குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுவது சிவகாசி, சரிங்களா. அதே மாதிரி சுகாதார தலைநகரம், ஹெல்த் கேபிட்டல் அப்படின்னா சென்னை.
ஸோ டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா. ஸோ டெட்ராய்டுங்கிற பிளேஸ் வந்து அமெரிக்காவில் உள்ளது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு டெட்ராய்ட் சொல்லுவாங்க. அந்த டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா சென்னை. சரிங்களா? ஸோ இது மாதிரி பெயர்கள் வந்து நிறையா பெயர்கள் வருது. கரூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பஸ் பில்டிங் அப்படி வருது. டிஎன்பிஎல் தெரியும், லார்ஜ் ஈகோ ஃப்ரெண்ட்லி பேப்பர் மில்லரு. சேலம் ஸ்டீல் சிட்டி. தூத்துக்குடி தமிழ்நாட்டின் நுழைவாயில். ஸோ இந்த பேர்கள்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டு வச்சது தான். ஸோ இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய 2025-26 புதிய நிலவரம் என்ன நிதி குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மற்ற மாநிலத்தை காட்டிலும் முன்னிலையில் தான் இருக்குது. யார் சொல்லியிருக்கா இது? 2026 நிதி ஆயோக்கே அவர் அறிக்கை கொடுத்துருக்காங்க. கடுமையான நிதி ஒழுங்குமுறையில் 13வது இடத்திற்கு வந்து கொஞ்சம் சரிந்தாலும், ஆனால் மேல் நோக்கி தான் இந்தியா தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டு. அடுத்த டெக்ஸ்டைல் அப்படின்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோம்னா, நாட்டின் நூல் கிண்ணம் யான் போல் ஆஃப் தி கண்ட்ரி அப்படின்னா தமிழ்நாடு தான். சரிங்களா? இந்தியாவின் பருத்தி உற்பத்தியில் வந்து 41% தமிழ்நாடு. சரிங்களா? எங்கே இந்த பகுதி? மேற்கு பகுதியில் தான் நிறையா வந்து இந்த டெக்ஸ்டைல். மேற்கு பகுதியாக நம்ம பகுதி, நம்ம இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், அது கொங்கு மண்டலம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதான் மேற்கு பகுதி. அதே மாதிரி நிட்டிங் சிட்டி திருப்பூர். கிட்டத்தட்ட $3 பில்லியன் வந்து ஆடைகள் ஏற்றுமதி ஆகுதாமா. சரிங்களா? அது இல்லாமல் ஃபேமஸ் எது? கரூர், ஈரோடு. சரி, அடுத்தது பாருங்கள், ஃபேக்ட்ரி லெதர் ஃபேக்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு 30% ஏற்றுமதி செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல் உற்பத்தியில் வந்து தமிழகம் 70% ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ உற்பத்தியில் 70%, ஏற்றுமதியில் வந்து 30%. எந்த ஊர் தெரியும்? இப்போ ராணிப்பேட்டை, வெள்ளூர், அந்த ஊரில் வந்து இப்போ பார்த்தோம். ஆம்பூர், வாணியம்பாடி அப்படிலாம் பார்த்தோம் இல்லைங்களா? சரி, ஒவ்வொரு வருஷம் கணக்கெடுத்து பார்த்தோன்னா, ஒவ்வொரு ஆண்டும் சென்னையில் வந்து இந்திய சர்வதேச தோல் கண்காட்சி வந்து அங்கே நடந்துகிட்ருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆட்டோமொபைலில் எடுத்துக்கிட்டால் சென்னை டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா. அந்த ஃபேமஸில் நம்ம வந்து தமிழ்நாடு. டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியானா தமிழ்நாடு. டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா அது சென்னை. ஸோ 28% பங்கோடு இருக்குதுமா. சரி, அடுத்த நெக்ஸ்ட் சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் மாநிலம் ஆந்திர பிரதேசமாக, 2வது ராஜஸ்தான், 3வது தான் தமிழ்நாடு. சரிங்களா? இதில் சிமெண்ட்டு தொழிற்சாலையில். அதே மாதிரி இவங்க வந்து தமிழ்நாடு the stands second in the number of cement plants with 21 units in 35 units in Andhra Pradesh. ஆந்திர பிரதேசில் 35 யூனிட் இருக்குது. தமிழ்நாடு தாங்க 21 யூனிட்ஸ் வச்சுருக்காங்களாம்மா. சரி, ஃபயர் ஒர்க்ஸு சிவகாசி, குட்டி ஜப்பான்னு சொல்லக்கூடிய இந்த சிவகாசியில் 80% பட்டாசு உற்பத்தி அங்கே தான் செஞ்சிட்ருக்காங்களாம்மா. அதே மாதிரி 60% அதாவது தமிழ்நாட்டில் பிரிண்டிங் பண்ணக்கூடிய 60% அங்கே தான் வந்து பிரிண்டிங் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வேறு அதர் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டால் ராணிப்பேட்டை திருச்சியில் இருக்கக்கூடியது அது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிட்டட்னு சொல்லக்கூடிய பிஹெச்எல். பாய்லர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாய்லர் பிளான்ட்டு தான் வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிட்டட். சரிங்களா? அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வெட் கிரைண்டர் வந்து புவியியல் குறியீடு ஆக வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் எங்கே இருக்குது? சேலம். இது இல்லாமல் சிறு குறு தொழில்கள் அதனுடைய சட்டத்தின் 2006 MSMED ஆக்ட் 2006 அந்த சட்டத்தின்படி தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் ஃபார் 15.07% MSME இன் தி கண்ட்ரி. அதே மாதிரி இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸில் அந்த கணக்கு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. கல்பாக்கம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு, கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு. ஸோ கூடங்குளத்தில் 1834 மெகாவாட்டமாக அங்கே 2 யூனிட் இருக்குது. 2 × 917. கல்பாக்கத்தில் 235 2 யூனிட் இருக்குது. 470 மெகாவாட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க மின்சாரத்தை. அனல் மின் நிலையம், ஸோ தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோன்னா, அது வந்து இருக்கிறக்கூடிய பிளேஸ் அத்திப்பட்டு வட சென்னையில் இருக்குது. எண்ணூர், மேட்டூர், நெய்வேலி, தூத்துக்குடி இந்த பிளேஸ்லலாம் வந்து அனல் மின் நிலையம் வந்து காணப்படுது. சரிங்களா?
அதே போல் வந்து எனர்ஜி ஹைடல் எனர்ஜி நீர் ஆற்றல் அப்படின்னா 20 ஹைட்ரோ எலக்ட்ரிக் யூனிட்ஸ் இருக்குதாம்மா. எங்கெங்கே? ஹூண்டா, மேட்டூர், பெரியார், மரவக்கண்டி, பார்சன்ஸ் பள்ளத்தாக்கு, ஸோ பார்சன்ஸ் வேலி, இங்கெல்லாம் வந்து இந்த நீர் ஆற்றல் சம்மந்தமானது ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோலார் எனர்ஜி அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு வந்து முதல் பிளேஸில் இருக்குது, ராஜஸ்தான், குஜராத். இதில் சின்ன மாற்றம் இருக்குது. ஸோ தமிழ்நாடு 2வது பிளேஸ்க்கு போயிடுச்சு, ராஜஸ்தான் முதல்ல இருக்குது. சரிங்களா? குஜராத் வந்து 3வது. ரீசன்ட் ட்ரெண்டு எப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து குமுதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? குமுதி எங்கே இருக்குது? தூத்துக்குடி மாவட்டம். அந்த மாவட்டத்தில் ஒரு பெரிய பிளான்ட்டு 2016ல் டாக்டர் ஜெயலலிதா அவங்க வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அந்த சூரிய சக்தி அந்த சொல்லக்கூடிய சோலார் பவர் பிளான்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணாங்க. அப்போ வந்து தமிழ்நாடு முதலிடமா இருந்ததுங்க. ஆனால் ராஜஸ்தானில் இதை விட பெருசாக ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் ராஜஸ்தான் ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு போயிடுச்சு, தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்க்கு போயிடுச்சு. அதே மாதிரி விண்டு எனர்ஜி காற்றாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அதிகமாக நிறுவப்பட்ட காற்றாலை திறனும் தமிழ்நாடு தான் குறிக்குது. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டோன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயில், இந்த பிளேஸாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி சேவைத்துறையில் முக்கியமாக இந்த நேஷ்னலைஸ்டு பேங்க் வந்து 52% தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதில் முக்கியமான நிறுவனம் SBI அப்படிங்கிறதும் கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி GER ஹையர் எஜுகேஷன் 46.9%. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 59 யூனிவர்சிட்டி இருக்குது, 40 மெடிக்கல் காலேஜ் இருக்குது, 517 இன்ஜினியரிங் காலேஜும் இந்த சர்வீஸ் துறையில் இருக்காங்களாம்மா. சரிங்களா? அதே மாதிரி சர்வீஸில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு ஆண்டும் 4 லட்சம் பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்கள் வந்து படித்து வெளியே வந்துட்டுருக்காங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அப்படின்னா தமிழ்நாடு. ஸோ ஃபஸ்ட்டு யார்? மகாராஷ்டிரா தான். இப்போ ரீசெண்டாக ஒரு சர்வே கொடுத்ததில் வந்து மகாராஷ்டிரா முதல் மாநிலமாக இருக்குது. எதில் அப்படின்னு பார்த்தா இன்டர்நெட் கனெக்டிவிட்டியில். 2வது இருக்கிறது தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ டிரான்ஸ்போர்ட் ரோடு இதில் நம்ம பார்க்க போனோம்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 28 தேசிய நெடுஞ்சாலைகள், மொத்தம் 5036 கிலோமீட்டர் தூரம் நமக்கு வந்து பயணிக்க முடியும். இது வந்து இந்தியாவிலே 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குதாம்மா. இதில் இது மாதிரி இருக்கிறதில்ல. அதே மாதிரி டோட்டல் ரயில்வே ட்ராக் லென்த்து 6693 கிலோமீட்டர். அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 690 ரயில்வே ஸ்டேஷன்கள் காணப்படுது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் ஏரில் எடுத்து அதாவது வான்வெளி அப்படின்னு பார்க்க போனோம்னா எங்கெங்கெல்லாம் வந்து சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது அப்படின்னா சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர். சரிங்களா? இதுதான் ஃபேமஸானது. சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இஸ் தி 3rd லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் இன் இந்தியா. அது ஞாபகம் வச்சுக்கோ கேட்பாங்க. ஸோ டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் தூத்துக்குடி, சேலம், மதுரை. ஸோ இங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விமான பறக்கக்கூடிய அந்த சொல்கிறது ஏர்போர்ட்ஸ் இருக்கக்கூடியது. அதே மாதிரி துறைமுகங்கள் எடுத்துக்கிட்டால் சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி ஃபேமஸானதுங்க. அதே மாதிரி நாகப்பட்டினம் இப்போ ரீசெண்டாக ஒரு இடைநிலை துறைமுகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, நாகப்பட்டினத்துலேருந்து இலங்கைக்கு வந்து பயணி கப்பல் வந்து விட்டுருக்காங்க. டெய்லி வந்து மெயின்லி வாரத்தில் 2 தடவை வந்து போயிட்டுருக்காமா. ஸோ 23 மைனர் போர்ட்ஸ், அந்த அளவு மைனர் சிறு துறைமுகங்கள் காணப்படுது. அனைத்து சிறு துறைமுகங்களும் தமிழ்நாடு கடல்சார் வாரியத்தால் நிர்வகிக்கப்படுகிறதுமா. தமிழ்நாடு மேரிடைம் போர்டு இருக்கு இல்லையா, அவங்க தான் வந்து இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்து டூரிசம்ஸ் எடுத்துக்கிட்டோம். தமிழ்நாட்டில் இந்த TTDC தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ் அவங்க தான் இதை நிர்வகிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன் டூரிசம் இந்தியாவில் வந்து முதல் மாநிலம் டூரிசமில் வந்து தமிழ்நாடு தான். உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் அனைவரும் சுற்றுற அளவுக்கு இது கொடுத்துருக்காங்களாமா. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ரீசெண்டாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் 2025-26 அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2031க்குள்ளே $1 ட்ரில்லியன் எக்கனாமி டெவலப் ஆக போகுது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி GSDP 31.19 லட்சம் கோடி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி பெர் கேபிட்டா இன்கம் ரீச் ஆனது 3.62 lakhs which is 1.77 times higher than நேஷ்னல் ஆவரேஜ் அப்படிங்கிறது பார்த்தோம்.
அதே போல் வந்து உற்பத்தி துறையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.74% வந்து க்ரோத் இருக்குது. அதே மாதிரி டோட்டல் ஃபேக்ட்ரி ஒர்க் பிளேஸ் வந்து 15%. ஸோ இது மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ரீசெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறது நாங்கள் தேடி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த டாபிக் வந்து முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் ஒரு டாபிக் பார்க்கலாம்.